தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். மாநாட்டியை வழங்கும் எம் குடிசையில் ஒரு குடி என்கின்ற சிறப்பு நிகழ்ச்சியில் எங்கள் கிறிஸ்துமஸ் குடிலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்கள் சென்னை அம்பத்தூர் புனித சூசேப்பர் ஆலய பங்கில் வசிக்கின்றோம். நீங்கள் பார்க்கும் இந்த கிறிஸ்துமஸ் குடில் கடவுள் நம்மோடு என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த குடில் இயற்கை எழில் கொஞ்சம் தமிழ்நாட்டின் மண்மனம் வீசும் கிராம வாழ்க்கையை நம் கண்முன்னே கொண்டு வருகிறது. பசுமை போர்த்திய மரங்கள், பனி படர்ந்த நெல் வயல்கள், கம்பீரமாய் உயர்ந்து நிற்கும் மலைகள், மனதை மயக்கும் நீர்வீழ்ச்சிகள், செழுமையான கலாச்சாரம், அமைதியான சூழல் மற்றும் இயல்பான மக்கள், இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்து நம் உள்ளத்தை நெகிழ செய்து மனதிற்கு இனிமையும் அமைதியும் அளிக்கும் ஒரு அழகிய அனுபவமாக விளங்குகின்றன. இங்கு காணப்படும் கிராமத்து வீடு எளிமையாகவும் அழகாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இயற்கையோடு இணைந்து வாழும் நம் கிராம மக்களின் வாழ்க்கை முறையை இந்த வீடு பிரதிபலிக்கிறது. மாட்டுத் தொழுவம், கோழி கொட்டகை, தென்னை மரங்கள், வாழை மரங்கள், வயல்வெளி இவையெல்லாம் ஒரு சாதாரண கிராமத்தைப் போலவே அமைக்கப்பட்டுள்ளன. அந்த எளிய மாட்டுத் தொழுவத்தில்தான் இயேசு பாலனாக பிறந்தார். அவர் அரண்மனையில் பிறக்கவில்லை, பெரிய வசதிகளோடு பிறக்கவில்லை. இதன் மூலம் நாம் எவ்வளவு எளிய நிலையில் இருந்தாலும் இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை அவர் நமக்கு உணர்த்துகிறார். இந்த குடிலின் பிரம்மாண்டமான நீர்வீழ்ச்சி இறைவன் படைப்பின் உன்னதத்தை பறைசாற்றுகிறது. குடிலை சுற்றியுள்ள தென்னை மரங்கள், வாழை மரங்கள், வயல்வெளி வாழ்வையும் செழிப்பையும் குறிக்கின்றன. நாம் தனியாக இல்லை, நம் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை இந்த காட்சி சொல்கிறது. அதிதூதர் கபிரியேல் ஆட்டு இடையர்களுக்கு தோன்றி, அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று உங்களுக்கு மீட்பர் பிறந்துள்ளார் என்று அறிவித்தார். இந்த நற்செய்தி அன்றைய மக்களுக்கு மட்டுமல்ல, இன்றைய நமக்கும் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் அளிக்கிறது. மேலே ஒளிரும் இந்த நட்சத்திரம் 3 ஞானிகளுக்கு வழிகாட்டியாக இருந்தது போல, இன்றும் நம் வாழ்வில் இறைவன் நம்மை சரியான பாதையில் வழி நடத்துகிறார் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. இந்த ஒளி, இந்த மகிழ்ச்சி மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து உயிரினங்களுக்கும் பொதுவானது என்பதை காட்டுகிறது. இந்த கிறிஸ்துமஸ் மரம் எப்பொழுதும் பசுமையாக இருப்பதைப் போல இறைவன் நம்மோடு இருந்தால் நம் வாழ்வும் நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் இருக்கும் என்பதற்கான அடையாளம். இந்த குடில் நமக்கு சொல்லும் முக்கியமான செய்தி அன்பு. பெரிய வசதிகள் இல்லாத இடத்திலும் அமைதியாக பிறந்த இயேசு மகிழ்ச்சி செல்வத்திலோ ஆடம்பரத்திலோ இல்லை, அது நம் இதயத்தில், உள்ளத்தில்தான் இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறார். கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுவோம். நம் வாழ்வு ஒளியாலும் அன்பாலும் அமைதியாலும் நிறைந்திருக்கட்டும். இந்த கிறிஸ்துமஸ் திருநாளில் குழந்தை இயேசுவின் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிலவட்டும். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்.